மாலை நன்னித் தொழுதெழுமினோ வினகட காலை மாலை கமலமலரிட்டு நீர் வேலைமூதும் மதிழ்சூழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியிணைகளே. திருக்கண்ணபுரம் சௌரிப் பெருமாளை பற்றி பல ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகராழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் என்ற 5 ஆழ்வார்கள் திருக்கண்ணபுரம் என்கிற இந்த திவ்யதேசத்தை தங்களுடைய பாசுரங்களிலே பாடியிருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை அவர்கள் எப்படி இந்த பெருமானை பார்த்தார்கள் என்பதைத்தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். இந்த திருக்கண்ணபுரத்தில் நீலமேகப் பெருமான், சௌரிராஜ பெருமாள் எப்படி வந்து சேர்ந்தார் என்கிற சரித்திரங்களையெல்லாம் கீழே பார்த்தோம். மேலும் இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள், இங்கிருக்கும் மற்ற சந்நிதிகள், உற்சவங்கள், இது அனைத்தையும் கூட பார்த்தோம். குறிப்பாக மாசி மாசத்தில் நடக்கக்கூடிய உற்சவம், அதில் பகவான் இங்கிருந்து புறப்பட்டு 2 நாள் பிரயாணமாக திருமலைராயன் பட்டினம் என்கிற கடற்கரைக்கு செல்லுகிறார். அங்கு இருந்து தீர்த்தவாரி கண்டருளி அங்கேயே கருட சேவை நடந்து அங்கிருந்து திரும்பவும் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு வந்து சேருகிறார். கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு பகவான் இந்த ஊரிலேயே இருப்பதில்லை. இங்கிருந்து போய் அங்கிருக்கக்கூடிய மீனவ மக்கள் அனைவரும் வந்து பகவானை தரிசிக்கிறார்கள். மாப்பிள்ளை சாமி என்று இந்த பெருமானுக்கு அந்த பக்கங்களிலே திருநாமம். தங்களுடைய மாப்பிள்ளையாகவே பகவானை பார்த்து அவரை சீராட்டி அவரை கொண்டாடி பலரும் வந்து சேவிக்கிறார்கள். அந்த இடத்துல பகவான் தீர்த்தவாரி கண்டருளி விட்டு திரும்பவும் வருகிறார். காண கண்கோடி வேண்டும். கண்டிப்பாக முடியும் போது நீங்களும் வந்து சௌரிராஜ பெருமானை அந்த மாசிமக உற்சவத்தில், தெப்போத்சவத்திலும் சேவிக்க வேண்டும். திருமலைராயன் பட்டினத்தில் தீர்த்தவாரி உற்சவத்தையும் சேவிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த ஊரில் முக்கியமான உற்சவங்கள். அதோடு கூட இந்த ஊருக்கு உபரிச்சரவசு முதலில் கோவில் கட்டும்போது பல மதில் சுவர்களோடு கூடின கோவிலைத்தான் கட்டினார். ஆனால் இப்போது இந்த கோவிலுக்கு மதில் சுவர்கள் எதுவும் காணப்படுவதில்லை. எப்படி தெரிந்து கொள்ளலாம்னால், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தோம் என்றால், வானையுந்து மதிழ்சூழ் திருக்கண்ணபுரம், வானம் அளவுக்கு உயர்ந்திருக்கிற மதில்களாலே சூழப்பட்ட திருக்கண்ணபுரம் என்று ஆழ்வார் பாடுகிறார். வெள்ளியேந்த மதிழ்சூழ், வேலை மோதும் மதிழ்சூழ். வேலைன்னு சொன்னால் கடல். கடல் வந்து இந்த திருக்கண்ணபுரத்துடைய மதில்களில் மோதிக்கொண்டே இருக்குமாம். அப்போ திருக்கண்ணபுரம் எங்கே இருக்குது, கடல் எங்கே இருக்குது? இங்கிருந்து அதுவரை திருக்கண்ணபுரத்தினுடைய மதில் சுவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நகரமாக பெரிய ஒரு திருக்கோவிலாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிற்பாடு யாரோ ஒரு அரசன் இந்த பகவானுடைய மதில் சுவர்கள் ஒவ்வொன்றாக இடித்து கொண்டே வந்தானாம். இங்கே இருந்த ஒரு அரையர் சுவாமி, பெருமானுக்கு பாசுரங்களை பாடி தாளமீட்டி சேவிப்பதற்கு அரையர் சுவாமிகள் இருப்பார்களே, அந்த அரையர் சுவாமி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மதிலாக உடைத்து கொண்டே இருக்கிறான் அந்த அரசன். நேர பகவானிடத்தில் வந்தார். தன்னுடைய கையில் தாளம் இருந்ததோ இல்லையோ, அந்த தாளத்தை தூக்கி பகவான் பேரில் போட்டாராம். போட்டு கையில் வில்லு வைத்து கொண்டிருக்கிறாயே, இது என்ன வெறும் பொம்மை வில்லா? சிறுவரை முன் ஆசருத்த சிலையன்னோ கைத்தலத்ததென்கின்றாளால் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். எத்தனை விரோதிகளையும் கொல்லவல்ல வில்லுன்னு ஆழ்வார் பாடியிருக்கிறாரே, வெறும வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே, அவர்களை நிறுத்துன்னு அந்த அரையர் சுவாமி தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு பகவான் தன்னுடைய அசாரங்கத்திலிருந்து மழையாக அம்புகளை பெய்து அந்த படைகளை எல்லாம் அழித்தார் என்று ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் சௌரிப் பெருமானுடைய முகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சின்ன வடு இருக்கும். அது எப்படி வந்ததுன்னால், அந்த அரையர் சுவாமி தாளத்தை தூக்கி எரிஞ்சாரோ இல்லையோ, அந்த தாளம் பட்டதனால பகவானுடைய முகத்திலே ஒரு சின்ன நெளிவு ஏற்பட்டது. அதோடு இன்றளவும் தான் இருந்து நமக்காக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். இதை போல எத்தனையோ அழகான சரித்திரங்கள், பக்தர்கள் பலருக்கு பகவான் காட்சி அளித்திருக்கிறார். திருக்கண்ணபுரம் சௌரிப் பெருமானுடைய பெருமைகளை சொல்லி தலை கட்ட முடியாது. இந்த பெருமானை பற்றி பல ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள்னு தெரிவித்திருந்தேன். பெரியாழ்வார் ஒரே ஒரு பாசுரம் பாடியிருக்கிறார். ஆண்டாள் ஒரு பாசுரம் பாடியிருக்கிறாள். குலசேகராழ்வார் 10 பாசுரங்களும், நம்மாழ்வார் 10 பாசுரங்களும் பாடியிருக்கிறார்கள்.
திருமங்கையாழ்வார் மட்டும் 100 பாசுரங்கள் இந்த பெருமானுக்காக பாடியிருக்கிறார். அதில் ஓரிரு பாசுரங்களில் என்ன தெரிவிக்கிறார்கள்னு பார்ப்போம். ஆழ்வார் பெரியாழ்வாருடைய பாசுரத்தை பார்த்தோம்னால், மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலைமலை கரசே கண்ணபுரத்தமுதே என் அவலம் களையாயே களைவாய் என்று பிரார்த்திக்கிறார். என் அவலம், எனக்கு இருக்கிற துன்பம், எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை யாராவது போக்க வேண்டாமா? கண்ணபுரத்து அரசே, கண்ணபுரத்து அமுதே, கண்ணபுரத்தானே என்று பகவான் திருக்கண்ணபுரத்தில் ஒரு பெரிய அமுதம் போல பார்த்து கொண்டே இருக்கலாம், தரிசித்து கொண்டே இருக்கலாம், போதும் என்கிற எண்ணமே வராது. அப்படிப்பட்ட அமுதமாக இருப்பவனே, என் அவலம் களைவாய், எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீதான் போக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் என்று பாடுகிறார். வாமனமூர்த்தி என்னைக்கோ அவதரித்தாரே, அவர் இன்று இல்லை என்று நினைக்க வேண்டாம். காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன், இந்த 2 இடம் திருவேங்கடத்திலும் திருக்கண்ணபுரத்திலும் தான் இப்போதும் வாமனமூர்த்தி கோவில் கொண்டிருக்கிறார் என்று ஆண்டாளுடைய பாசுரம். அப்ப வாமனன்னு சொன்னா தானம் வாங்க வேண்டாமா? சௌரி பெருமாள் தானஹஸ்தத்தோடு இன்றளவும் நமக்கு காட்சி அளிக்கிறார். அது ஆண்டாளுடைய பாசுரம். அடுத்தது குலசேகராழ்வார் பாசுரத்தை பாடினோம்னால், அவருடைய பெருமாள் திருமொழியினுடைய 8வது திருமொழியிலே இந்த திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் இருக்காரே, அவரையே ராமனாக பாவித்து கொண்டு, சின்ன குழந்தை ராமன், பெரிய வளர்ந்த ராமன் கிடையாது, குழந்தை ராமனாக இந்த சௌரி பெருமாளை பாவித்து கொண்டு அவருக்கு 10 பாசுரங்களாலே ஆழ்வார் தாலாட்டு பாடுகிறார். ரொம்ப பிரசித்தமான பாசுரங்கள், நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம். மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், செம்பொன் சேர் கன்னினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று தொடங்கி 10 பாசுரங்கள். கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, பகவானுடைய பெருமைகளை பார்த்தவுடனே விஸ்வாமித்திரர் யாரை பாராட்டினார்? கௌசல்யா சுப்ரஜாகா, கௌசல்யை பெற்ற உயர்ந்த மகன் என்றுதானே ராமனை விஸ்வாமித்திரரும் கொண்டாடினார். அப்படி மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய், ராவணனுடைய எல்லா தலைகளையும் அறுத்தாய், கன்னினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே, அங்கிருக்கக்கூடிய கருப்பு ஒரு மணியைப் போல பகவான் நீலமேக பெருமானாக இருக்கிறார். என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று வரிசையா 10 பாசுரங்கள் இந்த பெருமானுடைய ராமனுடைய சரித்திரங்களை எல்லாம் பாடி, இப்படிப்பட்டவனே திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறாயே, உனக்கு தாலேலோ 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 என்று 10 பாசுரங்கள் தாலாட்டு பாடுகிறார் குலசேகராழ்வார். அடுத்தது நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பார்த்தோம் என்றால், அவருடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தில் 9ஆம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே இந்த பெருமானை பற்றி, இந்த க்ஷேத்திரத்தை பற்றி பாடுகிறார். மாலை நண்ணி தொழுதெழுமினோ வினைகட, காலை மாலை கமல மலரிட்டு நீர், வேலமோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியிணைகளே. உங்களுக்கு பாபங்களையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால், காலை மாலை 2 வேளையும் கையில தாமரை புஷ்பங்களை ஏந்தி கொண்டு இந்த பகவான் திருக்கண்ணபுரத்தில் ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியிணைகள், ஆலிலை மேல் இருந்த பகவானுடைய திருவடிகளிலே நீங்கள் சேர்க்க வேண்டும். மாலை நண்ணி தொழுது எழுமினோ வினை கெட, உங்கள் வினைகளெல்லாம் கட்டுப்போகும், உங்கள் பாபங்களெல்லாம் அழிந்து போகும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். காலையும் மாலையும் புஷ்பங்களை கொண்டு வந்து இந்த பெருமானுடைய திருவடிகளில் சேர்த்தால் போரும். பாபங்கள் அனைத்தையும் பகவான் போக்கிக் கொடுக்கிறார். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். தன்னுடைய திருவடிகளில் யார் வந்து விழுந்தாலும், அவன் படித்தவனா படிக்காதவனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, பணக்காரனா ஏழையா, எந்த வித்தியாசமும் பகவான் பார்ப்பது கிடையாது. வேறுபாடே பார்க்காமல் சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கு எல்லாம், யார் வந்து காலில் விழுந்தாலும் அவர்களுக்கு நான் தான் சரண், நான் தான் புகழ், நான் தான் ரட்சிப்பேன்னு பகவான் பொதுவாக இருக்கிறாரோ இல்லையோ, அது இந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய பெருமை. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், இதுதான் நமக்கு ரொம்ப வேண்டியது. வேதத்தில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்றெல்லாம் பல வழிகள் சொல்லப்பட்டுள்ளன.
ஆனால் அந்த வழிகளெல்லாம் என்ன கஷ்டம்னு பார்த்தால் பக்தி யோகம் என்பது செய்வதற்கே பல ஜென்மங்கள் ஆகும். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே என்று கண்ணன் பகவத்கீதையிலே தெரிவிக்கிறார். பக்தி யோகம் தொடங்குவதே கடினம். அந்த பக்தி யோகத்தை தொடங்கினாலும் பல பிறவிகளுக்கு அதை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அது வைகுந்தத்தை நமக்கு நல்கும், முக்தியை கொடுக்கும். இப்படியெல்லாம் யார் காத்து கொண்டிருப்பது? சுவாமி, இப்போ எப்படியான உம்ம காலில் விழுந்து விடுகிறேன், அடுத்த பிறவி நான் எப்படி இருப்பேனோ, நல்ல புத்தி இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம், இப்போதே மோட்சம் வேண்டும்னு ஒருவன் கேட்டு சரணாகதி செய்தான் என்றால் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். என்றைக்கு அவனுக்கு உயிர் பிரிகிறதோ அன்றைக்கு பகவான் வைகுந்தத்தையே கொடுத்து விடுகிறான். அப்பேற்பட்ட பெருமை இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கு உண்டு. அதைத்தான் சரண்ய முகுந்தத்துவம்னு தெரிவிப்பார்கள். தன் திருவடிகளை பற்றினவர்களுக்கு மோட்ச பூமியையே கொடுக்கக்கூடிய வள்ளலாக பகவான் இருக்கிறார். அது சௌரி பெருமானை பற்றி பாடினார். அதுக்கு மேலே ஒரு பாசுரத்தில் சொல்றார், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் செய்யல் வாழையுகளும் திருக்கண்ணபுரத்தையன் ஆகத் தணைப்பார்கட்கணியனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். யாரெல்லாம் விரும்பி தொழுகிறார்களோ, பகவானுடைய திருவடிகளில் ஆசையோடு அவன் மட்டும் எனக்கு போதும், வேறு எந்த இலக்கும் இல்லை, வேறு எந்த பொருளும் வேண்டாம் என்கிற ஆசையோடு தொழுதால் மெய்யனாகும். பகவானும் உண்மையா நடந்து பாரான், தன்னையே கொடுத்து விடுவாராம். ஆனால் நாம் பகவானை பற்றி மற்றேதோ உலக விஷயங்களை அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ பகவான் என்ன பண்ணுவார்? பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். யார் யாரெல்லாம் மற்ற பிரயோஜனங்களுக்காக பகவானை வந்து காலிலே விழுந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பகவானும் பொய்யனாக நடந்து கொள்வாராம். பொய்யன்னு சொன்னால் அப்போ நான் கேட்டதை கொடுக்க மாட்டாரானால் நாம் கேட்டதை கொடுத்து விடுவார். ஆனால் அதை விட உயர்ந்ததா மோட்சம் இருக்கிறது என்பதை சொல்ல மாட்டார். பொய்மைனா என்ன? ஒரு குழந்தை ஏதோ ஒன்று வந்து நம்ம இடத்துல கேட்கறது, அதை விட அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது இருக்குன்னு எனக்கு தெரியும்னு வச்சுங்கோ. ஆனால் நான் அதை சொல்லாமலே இருந்தேன் என்றால் அப்போ பொய்யோடு தானே நடந்து கொள்ளுகிறேன்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு சரி வரட்டும், இன்னும் அது முதிர்ச்சி அடைந்து வரட்டும், தானாக புரிந்து கொள்ளட்டும், அதற்கு பிறகு இதை நாம் எடுத்து சொல்லிக்கொள்வோம் என்றதை மறைத்து விடுகிறோம் அல்லவா? அதை போல பகவானுக்கு எப்பவுமே ஆசை என்ன? எல்லா ஜீவாத்மாக்களும் தன்னை புரிந்து கொண்டு தன்னை வந்து அடைய வேண்டும் என்பது. ஆனால் சிலர் அதை செய்யாமல் உலக இன்பங்களில் ஆசை கொண்டிருந்தால் அப்போ பகவான் சரி அதை கொடுக்கிறேன் போய் வா என்று சொல்லி நம்மை கழட்டி விட்டு விடுகிறார். அதைத்தான் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று ஆழ்வார் தெரிவித்தார். இதை போல எத்தனையோ பாசுரங்கள். இல்லை அல்லல் எனக்கேல் இனியன் குறை அல்லிமாதர் அமரும் திருமார்பினன் கல்லிலே இந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர்பாடு சாராவே. திருக்கண்ணபுரம் என்கிற திவ்யதேசத்தை சொன்னாலே போருமா? சொன்னா என்ன கிடைக்கும்? நாளும் துயர்பாடு சாராவே. எந்த துயரங்கள் எந்த பயங்களுமே நமக்கு கிட்டக்கே வராது. இல்லை அல்லல், எனக்கு இனிமே கஷ்டங்கள் துன்பங்கள் கிடையாது. எனக்கேல் இனியன் குறை, எந்த குறைகளும் எனக்கு கிடையாது. அல்லிமாதர் அமரும் திருமார்பினன் கல்லிலைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே. திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் பெயரை நான் சொல்லிவிட்டபடியால், திருக்கண்ணபுரம்னு என் வாயில் வந்தபடியாலே இனிமேல் எனக்கு துன்பம் ஒன்றும் இல்லை, பயம் ஒன்றும் கிடையாது, எதுவும் என்னிடத்திலே நெருங்காது என்று நம்மாழ்வார் இந்த பெருமானை பற்றி அனுபவித்து பாடுகிறார். இன்னும் திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்களை பாடியிருக்கிறார்னு தெரிவித்தேனே, அதனுடைய பொருள் என்ன என்று சுருக்கமாக அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.